ஐயோ ஐயோ என்னத்த சொல்கிறது, மானங்கட்டு திரும்பி டீம்லேயே வந்து சேர்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க போனவங்கெல்லாம். யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா எஃப்ஜே, சாந்திரா அண்ட் அரோரா. அதுக்கப்புறம் கேப்டன்சி, அடுத்த வாரம் கேப்டன்சிக்கு யாரை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. இப்போ ராணி டீம் வந்து வெற்றி பெற்றுள்ளதுன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் அறிவித்துட்டாங்க. ஸோ அடுத்தது இந்த டீம்லேருந்து தான் வந்து இப்போது கண்டஸ்டண்ட்டை வந்து செலக்ட் பண்ணோம் தலை போட்டிக்கு. ஸோ யார் தலையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ராஜா ராணி டாஸ்க்கு முடிஞ்சுது. ஸோ இதில் வந்து நம்ம ராணி டீம் வந்து ஜெயிச்சுட்டாங்க. அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்டன்சி. ஸோ கேப்டன்சி எந்த டீம்லேருந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜெயிச்ச டீம்லேருந்து தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அதாவது பாரு இருக்கிற டீம் ராணி டீம்லேருந்து. ஸோ இந்த டீம்லேருந்து ஒருத்தரை வந்து இவங்க தான் வந்து செலக்ட் பண்ணணும். வேறு யாருமே இதில் வந்து இன்வால்வ் ஆகக்கூடாது. கடைசி போட்டியில் வந்து இந்த கோட்டை டாஸ்க் இருக்கு இல்லையா, இதில் வந்து ராணி டீம் வந்து தோத்துட்டாங்க. அவங்களுக்கு வந்து 1 பாயிண்ட் தான் எடுக்க முடிஞ்சுது. ஸோ 3 ரவுண்டாக நடந்தது. இந்த 3 ரவுண்டில் வந்து 2 ரவுண்டு வந்து விக்ரமோட டீம் தான் வந்து ஜெயிச்சாங்க. ஸோ இதை வந்து கலாய்ச்சிட்டு இருந்தாங்க எஃப்ஜேலாம். இந்த போட்டி முடிகிற வரைக்கும் வந்து ஒரே சண்டையாக இருந்தது. சரி, அதெல்லாம் முடிஞ்சு இப்போ வந்து பிக் பாஸ் அறிவிச்சிட்டாங்க. இது கேட்ட உடனே அங்கே இருக்கிறதுக்கு முடியல எஃப்ஜேக்கெலாம் வந்து ஐயோ நம்ம சும்மா வந்துட்டோமோன்னு சொல்லிட்டு மானங்கெட்டு போயிட்டு எங்களையும் டீமில் சேர்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு திரும்பி வர்றாங்க. யாரெல்லாம்னா சாந்திரா, எஃப்ஜே, அப்புறம் அரோரா. ஸோ இவங்க 3 பேர் தானே வந்து போகிறாங்க. ஏன்னா இங்கே வந்து ஒழுங்காக முடிவெடுக்கலை, இங்கே உண்மை இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ என்னென்னமோ ரீசன் சொல்லிட்டு போனாங்க. நீங்கள் போனால் உங்கள் காலை நான் எதுக்கு பிடிக்கிறோன்னு சொல்லிட்டு பாரு வந்து அவங்கள திருப்பி கூப்பிடவே இல்லை. கனியும் அதே மாதிரி சபரியும் வந்து ட்ரை பண்ணாங்க பாருக்கிட்ட பேசிட்டு. ஆனால் ராணி வந்து நான் அவங்கள போக சொல்லி அவங்கள தானே போனாங்க, அப்புறம் எதுக்கு திருப்பி வந்து கேட்குறீங்க, நான்லாம் வந்து அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து இந்த கேப்டன்சி போட்டியில் வந்து நானும் வரேன்னு சொல்லிட்டு 3 பேர் வந்துட்டாங்க. இதில் ஒரு விஷயம் எனக்கு புரியல. இப்போது இவங்க வந்த உடனே கனிலாம் வந்து எதுவுமே வாய் திறக்கல. சரி, அவங்க போனது போயிட்டாங்க, இப்போது திரும்பி வந்துட்டாங்கல்ல, நம்ம கேப்டன்சி நாமினேஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க சபரியெல்லாம். இதே வாய் தான் வந்து பாருவை கியூசியில் இருந்தது. அதாவது பாரு ஒரு டைமில் நான் இந்த கியூசி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு 2வது நாள் வந்து போயிருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் வர்றேன்னு சொல்லும்போது கனி வந்து வண்டியாக வசனம் பேசினாங்க. நீங்கள் தான் இந்த போட்டியில் இல்லைன்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்கு வரீங்க, அவரே வந்து கியூசி பார்த்து முடிக்கட்டும், அதாவது திவாகர் மட்டும் பண்ணால் போதும், நீங்கள் பண்ண தேவையில்லைன்னு சொல்லிட்டு எவ்வளோ டயலாகு. பாரு எவ்வளோதான் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாலும் கனி அவங்களோட ஸ்டாண்ட்லேருந்து ஒரு சைடு கூட இறங்கி வரல. ஸோ அன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து அவங்க கியூசி பார்க்கல. அப்போது இந்த எஃப்ஜே திரும்பி வந்த போது மட்டும் ஏன் வந்து ஏற்றுக்கிறாங்க எஃப்ஜே, சாந்திரா, அரோராலாம். ஸோ போனவங்க அப்படியே போட்டோன்னு சொல்லிட்டு இருக்காமல் இதில் வேறு ரூல்ஸ் வேறு எஃப்ஜே சொல்கிறான். இந்த டீமில் வந்து தர்பூஸ் டீம் தானே போட்டிருக்கு, அப்போ நாங்களும் தானே இருக்கோம் அப்படின்னு. இதுவே பழைய பாருவாக இருந்தால் இவங்கெல்லாம் வந்து பேசியிருப்பாங்களா, அடித்து ஓட விட்டுற மாட்டாங்க. ஸோ என்ன பிரயோஜனம், இவங்கக்கிட்ட பேசி பிரயோஜனமே கிடையாது. ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு கடைசியில் ஓட்டு போடுறாங்க. பாரு அவங்களே சொல்கிறாங்க, நான் வந்து விக்டிம் கார்டெலாம் ப்ளே பண்ணல, போன வாரம் ஃபுல்லாகவே வந்து எனக்கு செம்ம வலி, எனக்கு அடிப்பட்டதில்லை. ஸோ இருந்தாலும் இந்த வலியை தாங்கிட்டு நான் 100% கொடுத்தேன், அதனால் எனக்கு கண்டிப்பாக இதில் கலந்துக்கூட ஆசையாக இருக்குன்னு சொல்லிட்டு யாராவது ஓட் பண்ணுவாங்க பார்த்தா ஒருத்தர் கூட பாருக்கு ஓட் பண்ணியிருந்தா திவாகர் மட்டும்தான் பண்ணியிருப்பாரு. ஆனால் அந்த பீஸும் பண்ணல. திவாகர் வந்து கனிக்கு ஓட் போட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு ரவுண்டில். அதுக்கப்புறம் சபரி வந்து நான் கடைசியில் சொல்கிறேன்னு ஏன் என்ன சொன்னாங்கன்னா சுபிக்ஷாவை சொல்கிறாங்க. ஸோ கனி வந்து சுபிக்ஷாவை சொல்கிறாங்க. இப்போ தான் வந்து இந்த 3 பேர் வராங்க, எங்களையும் சேர்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் இவங்களையும் கூட்டிட்டாங்க. ஸோ இதில் வந்து ஒரு பொலிட்டிக்ஸ் ட்ரை பண்ணுறாங்க. சாந்திரா இருக்காங்களே, எப்போ சந்தில் சிந்து பாடலான்னு சொல்லிட்டு இருக்காங்க சாந்திரா. அவங்க சொன்னது வந்து எஃப்ஜே. என்னது எஃப்ஜேவா, சரி ஓகே, எஃப்ஜேக்கு ஒரு ஓட்டு. இன்னொரு ஓட்டு எஃப்ஜேக்கு யார் போட்டாங்கன்னா அரோரா வந்து எஃப்ஜேக்கு ஓட்டு போட்டாங்க, 2 ஓட்டா. ஸோ இப்போ இந்த பட்சத்தில் திருப்பியும் வந்து ஓட்டு யாருக்கு போடணும்னு சொல்லிட்டு திருப்பியும் சொல்கிறாங்க. ஸோ கனி வந்து சுபிக்ஷாவுக்கு சொல்கிறாங்க, வியன்னா சுபிக்ஷா. அதுக்கப்புறம் பாரு வந்து சுபிக்ஷாவுக்கு சொல்கிறாங்க, சபரி வந்து சுபிக்ஷாவுக்கு சொல்கிறாங்க. திவாகர் எனக்கு ஞாபகம் இல்லை, சுபிக்ஷா ஒரு கனி, இவங்க 2 பேரில் தான் சொன்னாங்க. ஸோ சுபிக்ஷா தான் வந்து மெஜாரிட்டி இப்போது. ஸோ இப்போது குழப்பி விட வந்தாங்க இந்த டீமு 3 பேர். ஸோ முடியாதுன்னு நினச்சிட்டு திருப்பி போயிட்டாங்க. அதுக்குள்ளே இந்த டாஸ்க்கு முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் ஆகிடுச்சு. ஸோ சுபிக்ஷா தான் வந்து அடுத்த வார தலை போட்டிக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. எனக்கு இதில் ஒரு விஷயம் வந்து பர்சனலாக என்ன தோணிடுச்சுன்னா, இப்போ பாருவோட ஒரு சேஞ்ச் இருக்குது இல்லையா, ஒரு 2 வாரமாக வந்து பாரு அவங்களோட கேம் வந்து செம்ம சூப்பராக விளையாடுறாங்க. அந்த வீட்டில் இருக்கிற மற்றவங்கள விட பாரு வந்து சூப்பராக விளையாடுறாங்க. அப்படி இருந்தாலும் வெளியே ஏன் இவ்வளோ ஹேட்டர்ஸ் எனக்கு புரியலை. பாரு பண்ண விஷயத்த வந்து ஒரு பையன் அந்த வீட்டில் பண்ணியிருந்தா அவன் தான் இன்றைக்கி ஹீரோ, நீ தாண்டா இந்த பிக் பாஸ் சீசன் 9 டைட்டில் வின்னர் எல்லாரும் தெரிஞ்சிட்டு இருப்பாங்க. ஆனால் பாரு வந்து ஒரு லேடி, ஒரு கேர்ளை வந்து நம்ம எப்படி வந்து சப்போர்ட் பண்ணுறது.
இந்த மாதிரி யோசிக்கிறதுனால தான் வந்து வீட்டுக்குள்ளேயும் சரி வீட்டுக்கு வெளியும் சரி பாருக்கு வந்து அவ்வளோ ஹேட்டர்ஸு. ஸோ நான் எப்போது சொல்கிற மாதிரி யாரு தாங்க அவங்க பர்ஃபெக்டாக இருக்காங்க. அந்த பொண்ணு போன வாரம் அடிபட்டுட்டு அந்த கண்ணை வச்சுட்டே வந்து இந்த வாரம் நான் எல்லா வேலையும் செய்வேன்னு சொல்லிட்டு வேணும்னே தான் பண்ணான். இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட கன்சிடரேஷனே கிடையாதா? கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சி குத்தாதா? போன வாரம் வந்து நல்லா பண்ணாங்கல்ல. ஸோ நம்ம கண்டிப்பாக இவங்கள வந்து கன்சிடர் பண்ணணுன்னு சொல்லிட்டு யோசிக்க மாட்டாங்களா? சபரி வாயிலிருந்து வந்திருக்கணும் இல்லையா? ஏன் சபரி சொல்லலை? சபரி வந்து நிஜமாலுமே குற்றமுயற்சி இருந்தால் என்ன சொல்லணும்? சரி பாரு, நீ போன வாரம் தான் முடியல, தெரிஞ்சோ தெரியாமலோ என் கையிலேருந்து உனக்கு அடிபட்டுடுச்சு, நீ இந்த வாரம் ஃபுல்லாகவே அந்த பொறுத்துக்கிட்டு வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்த, அதனால் நீ இந்த தடவை வந்து கேப்டன்சி போட்டிக்கு வந்து நாமினேட் பண்ணுறேன்னு சொல்ல. யாரும் வந்து கேப்டன்சி பதவி தூக்கி கொடுக்க சொல்லலை, அங்கே வந்து ஓட்டு தான் பண்ண சொல்கிறாங்க. இவங்களுக்கு அந்தளவு கூட கொஞ்சம் மனசாட்சி இல்லையான்னு தான் நான் நினைக்கிறேன். இன்றைக்கி மட்டும் கேப்டன்சி நாமினேஷனில் சபரி ஃபஸ்ட்டு பாருக்கு ஓட் போட்டிருந்தா கனி போட்டிருப்பாங்க, திவாகரும் போட்டிருப்பாங்க. என்ன தான் பேசினாலும் கடைசியில் வந்து பாருக்கு தான் வந்து எகென்ஸ்டாக எல்லோரும் வருவாங்க. வாட் எவர் இட் இஸ், பாரு வந்து அப்படியே வில்லியாகவே இருக்கட்டுங்க.